இது ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியப்படுத்துறாங்களா, ஒரு காதுல விழுதான்றதை இதுவரையிலும் தெரியல. எங்களோட உயிரையும் நாங்கள் பணைய வச்சு ஒவ்வொரு மக்களுடைய குடும்ப வீட்டுக்கிட்டையும் போய் குப்பை எடுத்திருக்கோம். உங்களை துப்புரவு பணி அனைவரையும் நான் நிரந்தர பணியாளராக மாத்துறேன்னு சொல்லி இந்த நாள் வரை அவர் எந்த முடிவும் எங்களுக்கு எடுக்கல. அதுக்கு உண்டான பதிலை எங்களுக்கு சொல்லலை. ஜோன் 5 டிவிஷன் 50 பேசுகிறேன். என் பேர் கல்பனா. நான் ஒரு தூய்மை பணியாளர். நான் ஒரு 10 வருஷமாக இந்த இதில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு 1ஆம் தேதியிலேருந்து எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி எங்களை துரத்தி விட்டுட்டாங்க. நாங்கள் 5 நாளாக இந்த இடத்துல இருக்கிறோம். வெயிலும் பாராமல் மழையும் பாராமல் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுத்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. நிறைய கட்சிக்காரங்களும் சரி, மீடியாவும் சரி, எல்லாரும் வந்து எங்களை இது மாதிரி பேட்டி நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்களா, ஒரு காதில் விழுதான்றதை இதுவரையிலும் தெரியல. எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிறாங்க. கடுமையான வெயில் இருக்கும். எல்லாரும் இங்கே இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நடுத்தர மக்கள் தான். நாங்கள் படிக்காதவங்க. நாங்கள் ஒரு நடுத்தர மக்கள். நான் ஒரு கணவர் இல்லாத ஒரு பெண். இந்த மாதிரி கணவர் இல்லாதவங்களும், கணவரால் கைவிடப்பட்டவங்களும், குடிகார கணவர் இருக்கிறவங்க தான் இந்த இதில் இருக்கிறாங்க, அந்த வேலையில் இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு வேலைக்கு உண்டான சம்பளத்தை கொடுங்கன்னு மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். அதை எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. கொரோனா காலத்தில் தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்களையே மாஸ்க் ஏன் கை க்ளோஸும் போட்டு தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்துலேயும் எங்களோட உயிரையும் நாங்கள் பணைய வச்சு ஒவ்வொரு மக்களுடைய வீட்டுக்கிட்டையும் போய் குப்பை எடுத்திருக்கோம். அவங்கள சுத்தப்படுத்தியிருக்கோம். அவங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட மக்களை குப்பையோட கேவலமாக எங்களை தூக்கி நடுத்தரில் வீசிட்டாங்க. இன்றைக்கி எங்களோட நிலைமை இல்லைன்னா நாங்கள் நடுத்தர மக்கள் ஆகிட்டோம். இப்போ வந்து ஸ்டாலின் ஒரு திட்டம் போட்டிருக்கிறாரு. தெருநாய்களை வந்து அனுதாப கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிலைக்கு தான் இப்போ எங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அது மாதிரி எங்களையும் பேசாமல் அனுதாப கொலை பண்ணிட சொல்லுங்கள். நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம். 5 நாளாக எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் எங்கள் வீட்டை சார்ந்தவங்களும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்களை மட்டும் கஷ்டப்படுத்துறதா, எங்களை மட்டும் தனிமைப்படுத்துறதா, எங்களை மட்டும் துன்புறுத்தா ஸ்டாலின் ஐயா நினச்சிட்டு இருக்காரு. இது கிடையாது. எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களும் இதனால் கஷ்டப்படுறாங்க. எங்களோட வாழ்வு உரிமையை கொடுன்னு மட்டும் தான் நாங்கள் கேட்குறோம். கடைசியாக எங்கள் வாழ்வு உரிமையை பறித்து எங்களை நடுத்தோல் நிற்க வச்சார். அவருக்கு கொடுத்த வாக்கை நாங்கள் நிறைவேற்றணும். அவரை 40 தொகுதியில் வெற்றி பெற செஞ்சு அரியணை ஏற்றுவோன்ற ஒரு கோரிக்கை நாங்கள் அவருக்கு கொடுத்தோம். அதை நாங்கள் செஞ்சோம். ஆனால் 19/11/2021 அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாரு எங்களுக்கு. உங்களை துப்புரவு பணி அனைவரையும் நான் நிரந்தர பணியாளராக மாத்துறேன்னு சொல்லி இந்த நாள் வரை அவர் எந்த முடிவும் எங்களுக்கு எடுக்கலை. அதுக்கு உண்டான பதிலை எங்களுக்கு சொல்லலை. இங்கே வந்த கட்சிக்காரங்கள்லேருந்து எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் பேசுகிறாங்க. முக்கியமான ஆளுக்கிட்டேருந்து எங்களுக்கு எந்த பதிலும் வரல. இந்த ஜி தமிழ் மூலிமா எங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும், நியூஸ் தமிழ் மூலிமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த மாதிரி பேட்டி நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். இந்த கோரிக்கை நிறைவேறலாம் அடுத்த கட்ட கோரிக்கை இதோட கொடுமையாக இருக்கும். பெரிய ஒரு கோரிக்கை, பெரிய ஒரு என்ன சொல்கிறது, விரைவில் சந்திப்பார் ஸ்டாலின் ஐயா.